ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடி சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3 முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேங்மென் டு ஹெல்ப்பர் மாற்ற சொல்லி தொழிற்சங்கங்கள் அடுத்தடுத்து கோரிக்கை வச்சுட்டே வராங்க. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அவுட் கேங்மென் விடுபட்ட கேங்மெனை பற்றி சிஐடி எடுக்க சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒப்பந்த தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களையும் உடனே எடுக்க சொல்லி சிஐடி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேங்மென் டு ஹெல்ப்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இந்த லெட்டர் பேடில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணிட்டு வர 9613 கேங்மென் மெம்பரில் உடனடியாக ஹெல்ப்பராக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்களோட கருத்துக்களை உடனடியாக ஸ்டெப் எடுத்து உடனே நடைமுறை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தொழிற்சங்கங்களோட டிஸ்கஸ் பண்ணாமல் டைரெக்டாக கேங்மேனை எடுத்தது தப்பு, அதை நாங்கள் முன்னாடி வன்மையை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி தெரிவிச்சிருந்துருக்காங்க. சரி, ஒரு வழியாக எடுத்துட்டீங்க. கேங்மேனோட வேலை என்ன? அவங்களோட வேலை குளிர் தோண்டுதல், கம்பம் நடுதல், லைன் இழுக்கிறது, பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இதுதான் அவங்க வேலை. இந்த வேலையை மட்டும் அவங்க செஞ்சாங்கன்னா ஓகே. ஆனால் அவங்கள தொழில்நுட்ப வேலைகள் அனைத்திலுமே அவங்களை ஈடுபடுத்துகிறாங்க. ஸோ ஹெல்ப்பர்ஸ் அண்ட் வயர்மென்ஸ் செய்ய வேண்டிய வேலைகளை கேங்மேன் தான் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் ஏற்படுற பணி சுமையினால் கிட்டத்தட்ட 75க்கும் மேற்பட்ட கேங்மேன் நண்பர்கள் இப்போ உயிரிழந்துட்டாங்க அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. ஃபீல்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 காலி பணியிடங்கள் இருக்குது. அதை ஃபுல்லுமே கேங்மேன் தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. கடந்த 4 வருஷத்தில் இந்த ஏற்பட்ட இயற்கை சீற்றங்கள் எல்லாமே கேங்மேன் வச்சு தான் பார்த்துருக்காங்க. அரசுக்கு நல்ல பேர் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே கேங்மேன் நண்பர்கள் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கோவை, திருச்சி, தஞ்சாவூர் மண்டலத்தில் தான் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைமையிலேருந்து அவங்கள பாராட்டியிருந்தாங்க. 2022, 23 காலத்தில் ஏற்பட்ட புயலில் இரவு பகல் பாராமல் எந்த டிஸ்ட்ரிக்டில் பாதிக்கப்பட்டதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கேங்மேன் மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் கேங்மேனை கொண்டு போய் அங்கே இறக்கி வேலை பார்த்து இந்த அரசுக்கும் வாரியத்துக்கும் நல்ல பேர் ஏற்படுத்த கொடுத்தது இந்த கேங்மேன் தான். அதை கருத்து கொண்டு மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேங்மேன் நண்பரில் களப்பணியாளர்களை மாற்றணும்னு சொல்லி லாஸ்ட் டைம் சென்னையில் நடந்த மீட்டிங்லேயே நாங்கள் எல்லாம் லெட்டர்லாம் கொடுத்துருந்தோம், ஃபைல்லாம் சப்மிட் பண்ணியிருந்தோம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியாது. நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்க டாக்குமெண்ட் ஃபைலை சப்மிட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலை பார்த்துட்டு கேங்மேன் நண்பர்களை உடனே ஹெல்ப்பராக மாற்றுங்க, சிறப்பாக செயல்பட்டுட்டு வராங்க இவங்க அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரிய ஜனதா தொழிற்சங்கம் அதே கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் 15,000 பேர் ரொம்ப நாள் கழிச்சு வேக்கண்டே இல்லாமல் எடுக்காமல் இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு 15,000 பேர் எடுத்தீங்க. அதில் ஒரு 10,000 பேர் தான் போஸ்டிங் போட்டிங்க. அவங்க ரொம்ப கடும் பணி சுமைக்கு இடையில் ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க. தொழிற்சங்கத்தை தொடர் போராட்டத்தினால நீங்கள் இப்போ தான் போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்கீங்க. அதுவும் 1794 போஸ்டிங் தான் கால்ஃபர் பண்ணியிருக்கீங்க. அந்த வேக்கண்ட்டில் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கிறப்ப நீங்கள் வெறும் 1000, 2000 போடுறதுல எங்களுக்கு சுத்தமாக பத்தாது. என்ன செய்யணும்னு தெரியாது. டிஎன்பிஎஸ்சி மூலம் இப்போ எங்களுக்கு உடனே 10,000 போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுக்க போகிற 1794 பேரை எடுக்கிறதுக்கு முன்னாடி கேங்மேன் நண்பர்களை களப்பணியாளர்களை மாற்றணும். அதாவது களப்பணிக்கு ஈக்குவலான பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ண வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, களப்பணிக்கு ஈக்குவலான பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட நோட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து பல ஆண்டுகளாக ஒப்பந்த தொழிலாளராக ஒர்க் பண்ணிட்டு வரவங்க சில பேர் லாஸ்ட் டைம் லிஸ்ட்டு போட்டதில் விடுபட்டு போச்சு. அவங்கள கொஞ்சம் பார்த்து அவங்களையும் கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து விடுபட்ட கேங்மேன் 5000 பேர் இருக்காங்க, அவங்களையும் கொஞ்சம் பார்த்து எடுத்துங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கோரிக்கைகள் சிஐடியிலும் லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா சிஐடி ரிலீஸ் பண்ண லெட்டர் பேடு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட் கேங்மேனுக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபீல்டு ஒர்க் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 36,000 காலி பணியிடங்கள் சும்மா இருக்குது. எதிர்வரும் மழைக்காலங்களை சமாளிக்கணும்னா உடனடியாக இந்த 5000 பேர் எடுத்து உள்ளே போடுங்க, இல்லாட்டி ரொம்ப சிரமமாகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆண்டில் இருந்த மழை காலத்தை விட மழைப்பொழிவை விட இந்த ஆண்டுகளில் அதிகமாக இருக்கும். பார்த்து உஷாராக இருந்துக்குங்க. கிட்டத்தட்ட 66,000 வேக்கண்ட் இருக்குது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பார்க்குறதுக்கு களப்பணியாளர் பிரிவில் 36,000 வேக்கண்ட் இருக்குது. அதை டிஎன்பிசியில் நாங்கள் பல கோரிக்கை வச்சோம். அதுக்கப்புறம் தான் 3/9/2025 1850 பேர் எடுக்கிறதா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 1850 பேரும் இப்போ எக்ஸாம் எழுதி போஸ்டிங் வரதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 6 மாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இருக்கிறது 2 மாதம் தான். 2 மாதத்தில் மழை பெஞ்சு அடித்து ஊற்ற போகுது.
அதுக்குள்ளேயும் இந்த புயல் மழை வர்றதை சமாளிக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த 5000 பேர் எடுத்து உள்ளே போடுங்க. அந்த 5000 பேத்துல பாதி பேருக்கு மேலே ஒப்பந்த தொழிலாளராக வேலை பார்த்தவங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையாவே இருக்குது அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க. இந்த ஆள் பற்றாக்குறையினால தான் 2023, 24 ஆண்டுகளில் ஒரு 40 பேருக்கு மேலே பணியாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. 24, 25 ஆண்டில் 43 பணியாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. இது இல்லாமல் 600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஆள் பற்றாக்குறை தான் காரணம் அப்படின்ற அழுத்தி சொல்கிறாங்க. இது தொடர்பாக அவங்களுக்கு பலமுறை நாங்கள் கடிதம் அனுப்பிச்சிருக்கோம், பேச்சுவார்த்தை கூப்பிட்டு பேசியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் 5000 பேரில் பாதி பேர் ஆல்ரெடி ஃபீல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்கள உடனே இந்த 5000 பேரை தூக்கி உள்ளே போடுங்க. நம்ம வரும் மழை புயலை இவங்கள வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. இவங்களை எடுத்தால் மட்டும்தான் மக்களுக்கும் நல்ல பேர், மக்கள் இடத்துல வாரியத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும், அரசுக்கும் நல்ல பேர் கிடைக்கின்றதை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒப்பந்த தொழிலாளரை பற்றி பார்த்துடலாம். மின்சார வாரியத்தில் பார்த்திங்கன்னா 50% மேலே வேக்கண்ட் ஃபில் ஆகாமல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுக்கு மேலே வேலை பார்த்த விடுபட்ட, அதாவது ஒப்பந்த ஊழியர்களை எடுத்து அந்த இடத்த ஃபில் பண்ணுங்கள் அப்படின்றத கேட்குறாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 66,000 போஸ்டிங் காலியாக இருக்குது. அதில் வந்து 36,000 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்க. அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 750 பேருக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த இடம் இன்னும் வேக்கண்ட் அதிகமாக பணிச்சுமை அதிகமாகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா வேக்கண்ட்லேயும் கண்டிப்பாக ஒப்பந்த ஊழியரை பயன்படுத்தி பராமரிப்பு பணியெல்லாம் பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் அவங்க கொடுக்குற மாதம் கொடுக்குற ரிப்போர்ட்டில் ஒப்பந்த பணியாளர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்குற பொய்யான தகவல்னால தான் ஒரு ஒப்பந்த தொழிலாளர் இறந்துட்டாங்க அப்படின்னு வர நியூஸ்லாம் அப்போ பொய்யா, அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஒப்பந்த தொழிலாளர் இல்லாத செக்ஷன் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத அவங்க தெளிவாக அழுத்தமாக பதிவு பண்ணுறாங்க. திமுக ஆட்சிக்கு உள்ளே வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து அறிக்கை 153 அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 ஆண்டுக்கு மேலே ஒர்க் பண்ண கான்ட்ராக்ட் லேபர்ஸை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. அதை கொஞ்சம் மனசில் வச்சு எங்களையும் கொஞ்சம் இவங்களை எடுங்க. இவங்க வந்து தானே புயல், ஒக்கி புயல், வர்தா புயல் அப்படின்ட்டு சென்னை பெருவெள்ளம், ஃப்ளட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களை கொஞ்சம் பார்த்து எடுங்க அப்படின்றது ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒப்பந்த தொழிலாளர் மட்டும் இல்லைன்னா தமிழக அரசுக்கும் மின்சார வாரியத்துக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இவங்களை எல்லாத்தையும்